ஆனைமலை பழைய ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போக நெல் சாகுபடியில் தற்போது நெல் அறுவடை நடைபெற்று வருகிறது. ஆனைமலை தளி சாலையில் ஐயாமடை பகுதியில் உள்ள ஷின்ராஜ் என்பவருக்கு சொந்தமான நெல் வயலில் அறுவடை பணிகள் முடிந்து நெல்மணிகள் மூட்டையாக கட்டப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் வயலில் மீதமிருந்த வைக்கோல்களை பொள்ளாச்சியை சேர்ந்த வியாபாரி ஒருவர் கொள்முதல் செய்திருந்தார். அதனை கட்டுகளாக கட்டி கொண்டு செல்வதற்கான பணிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சுமார் 40 கட்டுகளை கொண்ட வைக்கோல்களை ஈச்சர் லாரியில் ஏற்றினர். லாரியை பெரியபோது கிராமத்தை சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். வயலிலிருந்து வைக்கோல் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு லாரி புறப்பட்ட போது அங்கு தாழ்வாக சென்று கொண்டிருந்த மின்கம்பியில் வைக்கோல் உரசியது. இதனால் வைக்கோல் தீப்பற்றியது. இதனை கண்ட லாரியில் இருந்த 4 தொழிலாளர்கள் கீழே குதித்து உயிர் தப்பினர். லாரி தீப்பிடித்து எரிவதைக் கண்ட ஓட்டுநர் ஆனந்த்குமார் லாரியிலிருந்து கீழே குதித்தார். உடனடியாக பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து நிலைய அலுவலர் கணபதி தலைமையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். திறந்தவெளியில் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பரவியது. இதில் ஈச்சர் லாரி மற்றும் வைக்கோல் கட்டுகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. சரிங்க, ஃபயருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்துருச்சுங்க. சரிங்க.